ஸோ இந்த ஒரு கேள்வியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா vowels come together அப்படின்னு சொல்லியிருக்காங்க. vowels come together, அதாவது ஆங்கில உயிரெழுத்துக்கள் ஒரு சேர வரணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன வார்த்தை? டாட்டர், DAUGHTER. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாங்க, வெறும் டாட்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அதில் எத்தனை லெட்டர்ஸ், அந்த லெட்டர்ஸ் எல்லாம் சஃபில் பண்ண பொழுதுங்க எத்தனை வழிகளில் நம்மளால எழுத முடியும், எத்தனை பாசிபிள் வேஸில் நம்மளால ஃபார்ம் பண்ண முடியுங்கிறது மட்டும்தான் கேள்வி. இதில் இன்னும் அதில் எக்ஸ்ட்ரா ஒரு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, அப்படி நீங்கள் மாற்றி மாற்றி எழுதும் பொழுதுங்க அதில் வவ்வல்ஸ் எல்லாம் ஒட்டுக்காவே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் எதெல்லாம் வவ்வல்ஸ், அதாவது முதல்ல வவ்வல்ஸ் ஆங்கில உயிரெழுத்துன்னு சொல்லி தமிழில் கண்டிப்பாக கேள்வியில் தெளிவாக இருக்குங்க. AEIOU இதெல்லாமே வவ்வல்ஸ்ன்னு சொல்லுவோமா? AEIOU அப்படிங்கிறத வவ்வல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் இங்கே எதெல்லாம் வவ்வல்ஸாக இருக்குன்னு பார்ப்போம். ஏ வவ்வல், யூ வவ்வல், இ வவ்வல். ரைட், நல்லா கவனிங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது வவ்வல்ஸ் எல்லாம் ஒட்டுக்காகவே இருக்கணும் அப்படின்னா அதை தனியாக ஒரு முறை எழுதிடலாம். ரைட், ஏ யூ இ அதில் இருக்கக்கூடிய வவ்வல்ஸ் எல்லாம் தனியாக நான் ஒரு முறை எழுதிட்டேன். மீதி இருக்கக்கூடிய எழுத்துக்களை நான் எழுதுறேன். மீதி என்ன எழுத்து இருக்குங்க? டி இருக்கு, ஜி இருக்கு, ஹெச் இருக்கு, டி இருக்கு, ஆர் இருக்கு. ரைட், திரும்ப இங்கே இன்னொரு முறை எழுதுறேன். டி ஜி ஹெச் டி ஆர், அடுத்து ஏயுஇ, இது எல்லாமே ஒட்டுக்கா வரணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒட்டுக்கா வரணும் அப்படின்னா நான் புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஒரு அடுத்த டேர்ம்ஸை நான் எழுதுறேன். இந்த ஏயுஇ முதல்ல வந்திருக்கலாம், அதாவது ஏயுஇ டிஜிஹெச்டிஆர்ன்னு இருக்கலாம். ஒருவேளை ரெண்டாவதாக வந்திருக்கலாம், டிக்கு அடுத்து வந்திருக்கலாம். அப்போ டிக்கு அப்புறம் ஏயுஇ, ரைட், ஜிஹெச்டிஆர்ன்னு இருக்கலாம். மொத்தத்தில் இது எந்த இடத்துல வந்தாலும் சரிங்க, ஏயுஇங்கிறது ஒட்டுக்காகவே இருக்கணும். அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, vowels comes togetherன்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கில உயிரெழுத்துக்கள் ஒன்றிணைந்து வரணும்னு சொல்லியிருக்காங்க, ஒட்டுக்காகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், இப்போ இந்த மாதிரி கேள்விகளுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னா, எது ஒட்டுக்காகவே இருக்கணும்னு சொல்கிறாங்களோ அதை முதல்ல தனியாக எழுதிருங்க, ஒரு ப்ராக்கெட் பண்ணிக்கலாம். மீதி இருக்க எழுத்துக்களை இங்கே எழுதலாம். ரைட், இப்போது மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்குது நம்ம எப்பயும் போல் பார்ப்போம். இது ஒரு லெட்டர், 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 இது எல்லாமே சேர்த்து ஒரு லெட்டராக நம்ம எடுத்துக்கலாம். ரைட், ஏன்னா இதெல்லாம் பிரிய போகிறதே கிடையாது, ஒன்றாவே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதெல்லாம் சேர்த்து ஒரு லெட்டராக நம்ம எடுத்துக்கலாம். மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குங்க? 1 2 3 4 5 6. அப்போது 6 ஃபேக்டோரியல். ரைட், இன்னும் ஆன்சர் முடியல. 6 ஃபேக்டோரியல். அடுத்து இந்த ஏயுஇ வவ்வல்ஸ் ஒட்டுக்கா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களே தவிர ஏயுஇனே இருக்கணும்னாலாம் சொல்லலை. அப்போ இது ஏயுஇங்கிறது மாறலாம், யுஏஇன்னு வந்திருக்கலாம். ரைட், இஏயுன்னு மாறலாம். இந்த மாதிரி எப்படி வேணாலும் அந்த மூணுக்குள்ளே மாறிக்கலாம். அந்த மூணுக்குள்ளே மாறுறதுக்கான பாசிபிள் 3 ஃபேக்டோரியல்னு சொல்லுவோமா? அப்போ ஆன்சர் இது மொத்தத்துக்கும் 6 ஃபேக்டோரியல், இந்த மூணு மட்டும் மாறுறதுக்கு ஒரு 3 ஃபேக்டோரியல். அப்போ 6 ஃபேக்டோரியல் இன்டூ 3 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது ஆன்சர். 6 ஃபேக்டோரியலோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 720 இன்டூ 3 ஃபேக்டோரியலோடைய வேல்யூ 6. ரைட், ஸோ மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 4320 அப்படிங்கிறது ஆன்சர். ரைட், 4320ங்கிறது இதனுடைய ஆன்சர். கிளியராக புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்கள். ரொம்ப டீட்டெயிலாக பொறுமையாக டிஸ்கஸ் பண்ணுவோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெர்முடேஷன் காம்பினேஷனுங்கிறது டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப புதுசுங்க. முன்னாடி நீங்கள் படிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப பொறுமையாக நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வச்சு எல்லா கான்செப்டையுமே நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ரைட், திரும்பவும் இந்த ஒரு கேள்வி நான் ரிப்பீட் பண்ணுறேன், என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கவனிங்க. அதாவது டாட்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் ரைட் எத்தனை வழிகளில் நம்ம மாற்றி அமைக்க முடியும். அதில் ஒரு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆங்கில உயிரெழுத்துக்கள் ஒட்டுக்காகவே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. vowels comes togetherன்னு சொல்லியிருக்காங்க. எது ஒட்டுக்காக இருக்கணும்னு சொல்கிறாங்களோ அதை தனியாக எழுதுகிறோம், மீதி இருக்கிற எழுத்துக்களெல்லாம் தனியாக எழுதுகிறோம். ரைட், இதை எல்லாமே சேர்த்து ஒரு எழுத்தாக கன்சிடர் பண்ணி மொத்தம் 6 எழுத்து இருக்குது. அதனால் 6 ஃபேக்டோரியல். எங்கே சார் 6 எழுத்து இருக்குது? 8 எழுத்து தானே இருக்குது. நல்லா கவனிங்க. 1 2 3 4 5 இது எல்லாமே சேர்ந்து 1 6. ஏன்னா அதுதான் பிரிய போகிறதே கிடையாது இல்லை. அப்போ அது எல்லாமே சேர்த்து ஒரு எழுத்தாக வச்சுக்கலாம், 6 ஃபேக்டோரியல். அடுத்து இந்த 3 எழுத்து மாறி மாறி வர்றதுக்கு ஒரு 3 ஃபேக்டோரியல். அப்போ 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் 4320 அப்படிங்கிறது இதனுடைய ஆன்சர்.